Hi students, good morning. In the video நம்ம MA 8402 Probability and Queuing Theory, then MA 8451 Probability and Random Process, then MA 8391 Probability and Statistics. இந்த மூணு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் காமன், தென் இந்த சப்ஜெக்டில் 2 யூனிட்ஸ் காமன். ஸோ இந்த சிலபஸில் இருந்து யூனிட் 1 ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம். இந்த செமஸ்டரும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கான்செப்ட்ஸ் பார்ப்போம். ஆஃப்டர் தட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். சரியா? இதில் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிருக்கு. ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் யூனிட் 1. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் டெஃபனிஷன், டிஃபைன் ரேண்டம் வேரியபிள். ஸோ ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஸ் டு ஆர். இதில் எஸ்ஸுங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ், தென் ஆர் அப்படிங்கிறது அந்த சாம்பிள் ஸ்பேஸில் நம்மளுக்கு பர்டிகுலராக கிடைக்கிற அவுட்கம். சரியா? அதை வச்சு தான் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஒரு காயினை 2 டைம்ஸ் டாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்கம்ஸ் கிடைக்கலாம். என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்? 2 ஹெட், ஒரு டெய்ல், இல்லை ஒரு டெய்ல் அப்புறம் ஹெட், தென் 2 டெய்ல். இதில் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்? இங்கே 2 ஹெட், ஸோ 2, இதில் 1, இதுலேயும் 1, இதில் ஹெட்டே கிடையாது, ஸோ 0. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். இதில் கேபிட்டல் எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள். இதுக்கு இந்த ரியல் நம்பர்ஸ் அசைன் பண்ணுறோம், ஒவ்வொரு அவுட்கமுக்கும் அசைன் பண்ணுறோம். சரியா? ஸோ ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஸ் டு ஆர். எஸ்ஸுங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ், இதில் ஆர் அப்படிங்கிறது பர்டிகுலராக என்ன அவுட்கம் வருது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது. சரியா? தென் அடுத்த டெஃபனிஷன் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், ஆஃப்டர் தட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா இப்போது ஒரு எக்ஸ்னு ஒரு ரேண்டம் வேரியபிள் எடுத்துகிட்டு அந்த ரேண்டம் வேரியபிள் ஒரு ஃபைனட் நம்பராகவோ அல்லது கவுண்டபிளி இன்ஃபைனட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு பேர் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். அதுவே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா இந்த ரேண்டம் வேரியபிள் எல்லா வேல்யூஸையும் எடுத்துக்கும். இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் அண்ட் இன்டர்வல். இப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ ஒரு டைஸை 2 டைஸை த்ரோ பண்ணோம் அப்படின்னா எத்தனை அவுட்கம்ஸ் வரும்? 2 டைஸை த்ரோ பண்ணும்பொழுது 36 அவுட்கம்ஸ் வரும். என்னென்ன அப்படின்னா 1,1, 1,2 அப்படியே எழுதிட்டே வருவோம் 1,6 வரைக்கும். அதே மாதிரி 2,1, 2,2 அப்படியே இது இங்கே கீழே எது வரைக்கும் வரும்னா 6 வரைக்கும் வரும். 6,1 இங்கே 6,6 வரைக்கும் வரும். மொத்தம் 36 அவுட்கம்ஸ் வரும். மொத்தமாக எவ்வளோ வருதுங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இது ஃபைனட் நம்பர். தென் கவுண்டபிளி இன்ஃபைனட் அப்படிங்கும் பொழுது இப்போது 0லேருந்து ஆரம்பித்து ஒரு இன்டர்வல், டைம் இன்டர்வல் கொடுக்குறாங்க. இப்போது ஒரு 1000 அப்படின்னா இதில் என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்து சொல்லலாம். கவுண்டபிளி இன்ஃபைனட், அது இன்ஃபைனட்டாலாம் போகாது, கவுண்ட் பண்ணி பார்த்தா நம்மளால சொல்ல முடியும். இப்போ 1000 எடுத்ததுக்கு பதிலாக ஒரு 10,000 எடுத்துக்கிட்டேன்னு வை. நம்பர் டிவிசிபிள் பை 2 எல்லாம் இங்கே கொண்டு வரணும், அது மட்டும்தான் நம்மளோட அவுட்கம். டிவிசிபிள் பை 2 நம்மளோட அவுட்கம் அப்படின்னா நம்மளால் அதை கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பேர் தான் கவுண்டபிளி இன்ஃபைனட். சரியா? ஃபைனட் அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியும், கவுண்டபிளி இன்ஃபைனட்டையும் கவுண்ட் பண்ண முடியும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதுவே கண்டினியூஸ் அப்படின்னா சிம்பிளாக 0,1 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்க. இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே, எல்லா நம்பர்னால் என்னென்ன 0, 1 மட்டும்தானே அப்படின்னு நினைக்காதீங்க. 0, 0.1, 0.001, 0.001 இந்த மாதிரி
இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற எல்லா வேல்யூஸும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். தொடர்ந்து எல்லா வேல்யூஸையும் எடுத்துக்கும், ஆனால் அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இல்லை சொல்கிற இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஒரு இன்டர்வல் தான், இன்டர்வல் 0,1 தான், ஆனால் அதுக்கு இடையில இருக்கிற வேல்யூஸ் தான் நம்மளால் டிஃபைன் பண்ணி இவ்வளோ வேல்யூஸ் தான் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. சரியா? தென் அடுத்தது ஒன் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள். ஒன் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா இப்போ பாருங்கள், ரேண்டம் வேரியபிள் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கும் corresponding to each outcome of the experiment. Then the random variable is called one dimensional random variable. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காயின் டாஸ் பண்ணுறோன்னு வைங்க. இப்போ ஒன் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா 0, 1 இந்த மாதிரி வரும். அதுவே டூ டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போது இங்கே 0 இல்லை, நம்ம இது டாஸ் பண்ணுவோம்ல அதை சொல்லிக்கலாம். ரெண்டு டைஸை டாஸ் பண்ணுறத சொல்லிக்கலாம். ரெண்டு டைஸை டாஸ் பண்ணும்போது 1லேருந்து ஆரம்பித்து 6 வரைக்கும் அவுட்கம் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான், அதுக்கு தான் நான் இங்கே போடுறேன். இதுதான் டூ டைமென்ஷனலுக்கு எக்ஸாம்பிள். இதில் என்னென்ன அவுட்கம் வரும்? இது வந்து 1,1, 1,1. இது வந்து 2,2. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 பாயிண்ட் பிளாட் பண்ணி காமிச்சிருக்கேன். மொத்தமாக இதில் 36 பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணணும். சரியா? ஒன் டைமென்ஷனல் அப்படிங்கும் பொழுது ஒரே ஒரு காயினை டாஸ் பண்ணுறதோ இல்லை ஒரே ஒரு டைஸ் எடுத்துட்டு நம்ம ரோல் பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி 6 நம்பர்ஸ் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் சிங்கிள் வேல்யூஸ் மட்டும்தான். அதுவே 2 டைஸ் எடுத்து டாஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி 36 வேல்யூஸ் கிடைக்கும். அதை வந்து நம்ம டூ டைமென்ஷனலில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஒன் டைமென்ஷனல்னால் என்ன, டூ டைமென்ஷனல்னால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? தென் அடுத்தது ஸ்டேட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பதிலாக மீன் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? மீன் அப்படின்னாலும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னாலும் ரெண்டும் சேம் தான். இப்போ ரெண்டு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கிறோம், கான்ஸ்டன்ஸ் ஏ அண்ட் பி எடுத்துக்கிறோம். தென் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏ அப்படின்னா ஏ தான். ஏங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். என்னது? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஓவர் ஐ ஈக்குவல் டு 1 to n xi into pi. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஏ சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏவால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் சமேஷனை விட்டு ஏவை வெளியே எடுத்துடலாம். ஏன்னா ஏக்கு வந்து சஃபிக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் இதை வெளியே எடுத்துட்டு இந்த சமேஷனோட வேல்யூ என்னென்னா 1. ஏன்னா இது வந்து ப்ராபபிலிட்டி, பிஐங்கிறது ப்ராபபிலிட்டி, சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கும்போது இதோட வேல்யூ 1. அப்போ ஏ இன்ட்டு 1 விச் இஸ் நத்திங் பட் ஏ. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். உங்களை ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க மல்டிபிள் சாய்ஸில். இப்போது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏங்கிற ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் என்ன? 2. அதுவே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒரு 12K அப்படின்னு கேட்டாங்கன்னா எகைன் 12K தான். ஏன்னா கேங்கிறதும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. சரியா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் பொழுது நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். அவ்வளோதான். தென் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் அப்படின்னா இந்த ஏவை வெளியே எடுத்துகிட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கும் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏஎக்ஸ் போடுறோம். தென் ஏவை மட்டும் வெளியே எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறோம். ஸோ இது ஜஸ்ட் சிம்பிளாக இந்த சமேஷனை வந்து என்ன சொல்லலாம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். இதுக்கும் ப்ரூஃப்லாம் வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 3x ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். சரியா? தென் அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ராக்கெட் இங்கே வரணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி. இதுக்கும் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது இன்னுமே இதில் கொஷின்ஸ் இருக்குப்பா.
அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்ககிட்ட எதுவும் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுனாலும் என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் போடலாம். ஓகே, தேங்க்யூ.